சிம்ம ராசி பெண்கள் அவங்களுடைய புகுந்த வீடு, போகக்கூடிய ஆச்சரியங்கள், வரக்கூடிய சுவாரஸ்யமான காத்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள், நன்மைகள் தீமைகள் என்னன்னு பார்ப்போம். அவங்க புகுந்த வீட்டில் இப்போ நீங்கள் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வந்து புகுந்த வீட்டில் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து முக்கியமாக இந்த சிம்மத்தில் உள்ள பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய ஆட்சி அங்கே நடக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அப்படி ஒரு மைண்ட் தாட்டோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 100% அதை விட்டுருங்க. ஏன்னா உங்கள் மாமியார் தான் அந்த வீட்டில் ஆட்சி. உங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி, அவங்க ப்ரையாரிட்டிங்கிறது இருக்கும், பட் அதிகாரங்கிறது வந்து இருக்காது. அதாவது அதுக்கு கட்டாயம் ஒரு காலதாமதங்கள், மேபி ஒரு 5 இயர்ஸ், மோர் தென் 5 இயர்ஸ் வந்து ஆகலாம். அப்போ நீங்கள் இவங்களுக்கு என்னன்னா, பிறந்த வீடு ரொம்ப சுதந்திரமான வீடாக இருக்கலாம், ஆனால் புகுந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா அங்கே எல்லாமே, அதாவது ஒரு கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருந்தால் கூட மாமியார் தான் அங்கே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பேர்சன் தான் உங்களுடைய மாமியார் வீடு அமையும். அவங்க உறவினர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே எல்லாமே ரொம்ப கொண்டாட்டங்களாக, அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல பண்பு, ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான் உங்களுக்கு அமைய போகிற குடும்பம். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேரெடுத்த குடும்பமாக தான் இருக்கும். ஆனால் உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியெடுத்துட்டு வர முடியுமா போன உடனே அப்படின்னா அது நடக்காது. ஸோ அப்போ நீங்கள் அதுக்காக நிறைய விஷயங்களை ஸ்ட்ரகிள்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் போராட வேண்டியது இருக்கும். இதனாலேயே மாமியார் மருமகளுக்கு சண்டைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து போராடி உங்களுக்கு பெற முடியுமா அப்படின்னா அது முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணணும்னா, உங்கள் கணவர் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், தனி கொடுத்துன்னு போயிடணும். அதாவது அவர் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள், ஏன்னா மாமியாரோட அட்ஜஸ்ட் ஆக ரொம்ப கஷ்டம், 100% அது வந்து உறுதி. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் தனி கொடுத்துன போயிட்டு அங்கேருந்து உங்களுடைய மாமியாரை கவனிக்கிறது, அவங்கள பராமரிப்புக்கு தேவையான விஷயங்கள் பார்க்குறதெல்லாம் இருந்துட்டா ஓகே. இல்லை அப்படின்னா, ஏன்னா நீங்களுமே ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஹை பிச்சான ஒரு பர்சனாக இருப்பீங்க, உங்களுக்கு மாமியாரும் ஒரு ஹை பிச் பர்சனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டும் மோதிக்கும். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம தனியாக இருந்துக்கிட்டு அவங்கள பராமரிக்கிறது, கவனிக்கிறது இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி அந்த குடும்பத்தில் நீங்கள் போனப்புறம் நல்ல பெயர், நல்ல ஒரு விஷயங்கள், குறை சொல்லாத அளவுக்கு ஒரு மருமகளாக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பிரச்சனைங்கிறது வந்து உங்கள் மாமியாராக தான் இருக்கும். அதனால் சிம்மராசி பெண்களே, நீங்கள் கண்டிப்பாக போக போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறதையும் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அழகாக நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.